ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசினுடைய ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மத்திய அரசினுடைய கப்பல் கட்டும் நிறுவனமாக இருக்கக்கூடிய கோவா ஷிப்யார்ட் நிறுவனத்தில் காலியாக உள்ள மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு மொத்தம் 32 காலி பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. என்ன பணியிட விவரம் அப்படின்னா, மெக்கானிக்கல் 9, எலக்ட்ரிக்கல் 5, எலக்ட்ரானிக்ஸ் 2, நாவல் கட்டடக்கலை 12, நிதி 2, ரோபோட்டிக்ஸ் 2, மொத்தம் 32 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. வயது வரம்பை பொறுத்தளவில் 28 வயசு அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 31 வயசு வரையும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 வயசு வரையும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, இளங்கலை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நாவல் ஆர்கிடெக்சர், ரோபோட்டிக்ஸ் இது படிச்சிருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் முதல் வகுப்பு அல்லது 60% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேற்கண்டவற்றுக்கு நிகரான பிற தொழில்நுட்ப பிரிவுகளிலும் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூடுதலாக சிஏ அல்லது ஐசிஎம்ஏ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அதே போல் புதியவர்கள் ஃப்ரெஷர் விண்ணப்பிக்கலாம். எந்த பணியிடத்திற்கும் முன்னாள் பணியாற்றிய அனுபவம் தேவை கிடையாது. தற்போது இறுதியாண்டு மாணவர்களும் முதுகலை பட்டப்படிப்பு முடித்தவர்களும் விண்ணப்பிக்க விருப்பம் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். கோவா ஷிப்யார்ட் நிறுவனத்தில் உள்ள இந்த பணியிடங்களுக்கு மாதத்திற்கு 40,000 ரூபா முதல் 1,40,000 ரூபா வரையும் சம்பளம் வழங்குறாங்க. விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்கள் பின்வரும் கட்டங்களில் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்காணல் இந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்கிறாங்க. எழுத்து தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னா, தேர்வு கணினி வழியாக அல்லது பேனா பேப்பர் முறையில் நடத்தப்படும். தேர்வில் திறன் சோதனை மற்றும் திறனறிவு கேள்விகள் இடம்பெறும். மொத்த மதிப்பெண்கள் 85. கேள்விகள் பல்வேறு தேர்வுகள் MCQ வடிவில் அமையும். ஆங்கிலம் மற்றும் இந்தியில் தான் தேர்வு நடக்கும். தகுதி பெற வேண்டிய குறைஞ்சபட்ச மதிப்பெண்கள் பொது பிரிவு மற்றும் EWS தேர்வர்கள் 50% மதிப்பெண்கள், SC ST OBC மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 45% மதிப்பெண்கள் பெற வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பில் எழுத்து தேர்வில் தகுதி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுவாங்க. நேர்காணலில் 15 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இதில் பொது பிரிவு மற்றும் EWS தேர்வர்கள் 50% மதிப்பெண்களும், பிறர் 45% மதிப்பெண்களும் பெறணும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணலில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. தேர்வு செய்யப்படும் நபர்கள் ஒரு வருடத்திற்கு பயிற்சியில் ஈடுபடுத்தப்படுவாங்க. பயிற்சிக்கு பின்னர் உதவி மேனேஜர் பதவி வழங்கப்படுது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் உள்ளவர்கள் recruitment.covashipyard.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/9/2025. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.